ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான ஒரு பால் புட்டு செய்வோம். தேவையான பொருட்களை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு தேவையான மாவை நாங்கள் ரெடி பண்ணுவோம். அரிசி எடுத்து ஊற வச்சு அதை கிரைண்டரில் அரைச்சி அந்த அரிசி மாவோட உளுத்தம்மா, மிளகு, சீரகத்தூள், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து வறுத்தெடுக்கணும். அப்போ தான் பால் புட்டு சுவையாக இருக்கும். எடுத்த மாவில் உப்பு சேர்த்து சுடுதண்ணியில் நல்லா தண்ணி விட்டு புட்டு குழைக்கிற மாதிரி குழைச்சி கொள்ளுங்க. உளுத்தம்மா சேர்த்துக்கிறபடியாக நல்ல வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வறுத்த மிளகு, சீரகத்தூள், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்ல சுவையை கொடுக்கும். மாவை நல்லா ஈரப்பதமாக குழைச்சி போட்டு அதை கொத்தி எடுங்க. கொத்தி எடுத்த மாவை புட்டு பானையில் போட்டு அவிச்சிடுங்க. எசரி செய்து புட்டை கொத்தி அவிச்சாதான் புட்டில் எல்லா இடமும் பால் சுவரி புட்டு நல்லா இருக்கும். கொத்தின புட்டை அவிய போடுங்க. புட்டை அவிகிற நேரத்தில் அடுப்பில் சட்டியை வச்சு தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பாலை கொதிக்க வைப்போம். தேங்காய் பாலுக்கு சீனியும் சேர்ப்போம். நல்ல திக்கான பால் இருந்தால் நல்லா. பால் கொதித்து மேலால் ஒரு மதி எலும்பு புட்டை போடுவோம். புட்டு மவிச்சிட்டு இந்த புட்டை இதுக்க போட்டு நல்லா கிளறுவோம். புட்டுக்கு மேலால் பால் நிற்கணும். அப்போ தான் புட்டில் ஊறி வர பால் கணக்காக இருக்கும். கொஞ்சம் பாலண்டா புட்டில் பால் வற்றி சுவை இருக்காது. பிறகு இப்படி இருக்கும் பால் இருக்கணும். இதை அப்படியே உடனே சாப்பிட்டா பால் அப்படியே புட்டோடு சேர்ந்துருக்கும், சுவையாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டா பால் எல்லாம் வற்றி பால் தெரியாது. இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.